அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் எல்லாம் ஆப்ஷன் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. நிறைய ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் ஜனவரியில் இருக்குங்க. நான் அதை வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன். நோ ப்ராப்ளம், யூடியூப்லேயே சொல்லிடுவேன். ஓகேங்களா? எப்போ என்ன ஏதுங்கிற டாபிக் எல்லாமே என்கிட்ட கிளாஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களாலே கண்டுபிடிக்க முடியுங்க. நீங்களே உட்காந்தீங்கன்னா நாட்கள் ஆகும், வருட கணக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலே முடியும். யார்ட்டையும் போய் கற்றுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? உங்களால முடியும். அப்படி இல்லை, என்னால் முடியலனாலும் உங்கள் பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி மேக்ஸ் சார்ந்து இருந்தால் போங்க, தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ஓகேங்களா? நான் வந்து ரெகுலராக எடுக்கிறது, நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் கிளாஸ் எடுப்பேங்க. ஏன்னா என்னுடைய பார்க்கறதுக்கு எனக்கு டைம் சரியா போயிடுது. அதனால தான் நான் கிளாஸ் இதெல்லாம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ பொசிஷன் கிளாஸ் கேட்குறீங்க. பொசிஷன் கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மறுபடியும் இப்போ எடுத்துட்டேன்னா மறுபடியும் மே மந்த்துக்கு, ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் கிளாஸ், பொசிஷன் கிளாஸை பற்றி நான் யோசிப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷனுங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சுடணும். ஆப்ஷன் பை அதுதான் நம்மளுடைய இது. செல்லிங் இதை விட பியூட்டியா இருக்கு. அது இன்ட்ராடே இதுலயே வந்துடும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல மண்டே. நம்ம சேனலுடைய ரூல் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு என்ன எப்படி நடக்குன்றத பாருங்க. இது முழுக்க மேத்தமெட்டிக்கல். நாம வந்து இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ் எதையுமே கட்டுக்க மாட்டோம். எந்த வேவ் எதுவுமே கிடையாது. கால்குலேஷன்ல வேல்யூ, அதுக்கு சட்டன் ரூல். இந்த ப்ரீமியம் இன்னைக்கு 24,100 புட்டு 112 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் ஆகும். என்ன ஆகுங்க? நிஃப்டி டவுன் ஆகும். அதுக்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் ஆகும். நான் கொடுக்கறது வீடியோல இதை வாங்குங்கன்னு சொல்ல, நிஃப்டி ஏறும் இறங்கும் தான் சொல்றேன். ஓகேங்களா? அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீமியம் வந்து கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க மேலே ஏறப்போகுது மார்க்கெட்ன்றது கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ காலில் தானே வாங்கணும். அப்போ காலை அதே எந்த விலையில யாரை வாங்கணும் அப்படிலாம் இருக்குல்ல. அதே போல இது 1000 பாயிண்ட் ஏறினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேக்ஸ் படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும். அதே ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பி ஆகணும். திரும்பணும்னாக்கல அப்படி ரிவர்சல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இங்க போயிட்டு இங்க ரிவர்சல் இப்படி கீழே வரணும் இல்ல, அப்படியே இங்கிருந்து ரிவர்சல் கொடுத்து இப்படி மேலேயும் போகலாம். இங்கிருந்து கீழே வர்றது இங்கிருந்து திரும்பி ஆகணும், இங்கிருந்து கீழே வந்து அதுக்குன்னு மேக்ஸ் வேல்யூஸ் அங்க வரும். அப்போ அதுக்கு இடையில என்ன டார்கெட் முடிக்கணும், இல்ல அது அந்த இதையும் பிரேக் பண்ணிட்டு மேல போகுமா, இல்ல நம்ம வந்து 112க்கு மேல கீழேன்னு சொல்லியிருக்கோம், இதுக்கு மேலே இருக்கும், ஃபால்ஸா நிற்கும், சும்மா ட்ராப் பண்ணுவோம், நம்மள கீழே இருக்கும், சும்மா ஃபால்ஸா கீழே இருக்கும், ஒரே கண்ணில் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாமே மேக்ஸ் தான், டோட்டலி மேக்ஸ் தான் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து நம்ம படிக்கணும். அப்போ மார்க்கெட் நான் இதுல என்ன சொல்றேன், சிந்திங்கன்றதுக்காக மட்டும்தான் இந்த சிந்தனை கொடுக்குறேன். நான் மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழணும். இந்த விலையை மட்டும் ஏன் ஒரு வேல்யூ மட்டும் போட்டு விடுறாருன்னா எல்லா வேல்யூ நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? அது கொடுத்தா எல்லாமே டோட்டல் இதுவே இதாயிட்ட மாதிரி ஆயிடும்ல, கிளாஸ் டோட்டல் இதுவே கொடுக்குற மாதிரி ஆயிடும்ல. அப்போ எல்லா வேல்யூ கொடுக்க முடியாது. இங்க வரும்பொழுது 112 வரும்போது உங்க முடிவு எடுத்துக்கோங்க. எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் விஷ். உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அதனால படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க சார். தயவு செய்து யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க, இது சொல்றாங்க, அதை சொல்றாங்களா நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் யூடியூப்ல சொல்றதை நம்பாதீங்க. உங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லையே தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.